Hi and hello viewers, welcome to Moto Xperts. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கிராண்ட் i10 நியோஸ் மேக்னா வேரியண்ட்டில் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ரிம்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்ப்பரேட் எடிஷனில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். நம்ம இன்றைக்கி ரிவ்யூவிங்க்கு எடுத்துருக்கிறது 1.2 லிட்டர் கப்பா பெட்ரோல் ஸ்மார்ட் ஆட்டோ ஏஎம்டின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை தான் எடுத்துருக்குறோம். கிராண்ட் i10 நியோஸ்னால் மோர் இன் மீனிங் இன் ஐரிஷ் வேர்டில். ஸோ மோர் இன் டெக்னாலஜி, மோர் இன் சேஃப்டி, மோர் இன் ஸ்பேஸ், மோர் இன் லுக் அண்ட் ஸ்டைல். ஸோ எல்லாத்துலேயுமே அதிகம். ஸோ அதுதான் அந்த நியோஸோட பேருக்கு மீனிங். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக கொடுத்துருக்குறாங்க. மேக்னா அண்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற மேக்னா கார்ப்பரேட் எடிஷனுக்கு ஃப்ரண்ட் லுக்கில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹாலஜன் ஹெட்லாம்ப் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நல்ல ஸ்வெப் பேக் ஆகி ஃப்ரண்ட் பம்பரில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு குட் ஹாலஜன் ஹெட்லாம்ப் யூனிட். அடுத்து ஒரு பூமராங் ஷேப்டு எல்இடி டே டைம் ரன்னிங் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே ஒரு ஸ்போர்ட்டியான ஃபீச்சர் தான். தென் மேக்னா அண்ட் மேக்னா கார்ப்பரேட் எடிஷன் ரெண்டுத்துலேயுமே ஃப்ரண்ட்டில் ஃபாக்லாம் ப்ரொவிஷன் இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைடரான கிளாசி பிளாக் கேஸ்கேட் கிரில் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாகவும் ரொம்ப ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. இந்த நியோஸில் 65% ஆஃப் AHSS ப்ளஸ் HSS யூஸ் பண்ணியிருக்கிறனால இதோட பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மேக்னா கார்ப்பரேட் எடிஷனோட சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். ஸோ சைட் ப்ரொஃபைலில் நமக்கு பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக தெரிகிறது இந்த 15 இன்ச் கன் மெட்டல் கிரே ஸ்டைல்டு ஸ்டீல் ரிம் ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து 15 இன்ச்சில் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் மேக்னா கார்ப்பரேட் வேரியண்ட்லேருந்து. மேக்னா கார்ப்பரேட் ரிம்மில் ORVM மிரர்லேயே டேர்னிங் இண்டிகேட்டர்ஸை எம்போஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். தென் இந்த மிரர்ஸ் வந்து எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டிங் ORVM மிரர். ஸோ உள்ளேருந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும், மிரர்ஸ் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். நார்மல் மேக்னா வேரியண்ட்டில் இந்த டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சைடு ஃபெண்டரில் எம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபோல்டிங் வந்து மேனுவலாக நம்ம கையால் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் இந்த கார்ப்பரேட் ரிம்மில் எலக்ட்ரிக் ஃபோல்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதும் ப்ளஸ் அந்த இண்டிகேட்டர்ஸை வந்து மிரரில் எம்போஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். தென் ரியர்லேயும் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே அதே ப்ரொஃபைலில் ஒரு 15 இன்ச் கன் மெட்டல் கிரே ஸ்டைல்டு ஸ்டீல் வீல் கொடுத்துருக்குறாங்க. ரியரில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த குவார்டர் பேனலில் கொடுத்துருக்கிற இந்த i10 பேட்ஜிங் பியானோ பிளாக் ஃபினிஷில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாசி பிளாக் ஃபினிஷ், அந்த ஃபினிஷ் அப்படியே ரியர் விண்ட்ஷீல்டில் கனெக்ட் ஆகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேனல் கேப்ஸ், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்குறாங்க கிராண்ட் i10 நியோஸில். கார்ப்பரேட் எடிஷனோட ரியர் டிசைன் அண்ட் ரியரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரியரில் நமக்கு ஒரு சூப்பரான மைக்ரோ ரூஃப் ஆண்டனா ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க கார்ப்பரேட் எடிஷனில். அண்ட் ரியரில் ஒரு எல்இடி ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் ஆப்ஷனும் வருது. ஸோ எல்இடி ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப். தென் வந்து ஒரு ரியர் காம்பினேஷன் டெயில் லேம்ப் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ காம்பினேஷன் ஆஃப் பிரேக் லேம்ப், இண்டிகேட்டர் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் லேம்ப் எல்லாமே ஒரே யூனிட்டில் வரதுனால அதை காம்பினேஷன் லேம்ப்னு சொல்லுவாங்க. கிராண்ட் i10 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக எம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹுண்டாயோட லோகோ, அதுக்கு கீழே நியோஸ்ன்னு பேட்ச் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பளமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரிம்மை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி கார்ப்பரேட் எம்பளம் அதுவுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் ரியர் லுக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்போர்ட்டி அண்ட் ப்ரீமியம் அப்பீலிங்காகவே இருக்குது. ஸோ ரியரில் வந்து 2 வைட் ஆங்கிள் சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 வைட் ஆங்கிள் சென்சார் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இல்லை ரியர் பார்க்கிங் கேமரா ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை மேக்னா கார்ப்பரேட்டில். ஓவரால் ரியர் லுக் கார்ப்பரேட் எடிஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்போர்ட்டியாகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி அந்த கார்ப்பரேட் எம்ப்ளமை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. 260 லிட்டர் பூட் ஸ்பேஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க நியோஸில். ஸ்பேர் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 இன்ச் ஸ்டீல் ரிம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ரியரில் வந்து ஒரு ரிமூவபிள் பார்சல் ட்ரே ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது மேக்னா கார்ப்பரேட் ரிம்மில்.
அண்ட் ரியர் சீட்ஸை கூட நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது சப்போஸ் அடிஷ்னல் லக்கேஜஸ் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரியர் சீட்ஸை கூட கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி அடிஷ்னல் லக்கேஜஸ் கேரி பண்ணிக்கலாம். மேக்னா கார்ப்பரேட் எடிஷனோட இன்டீரியர்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ இன்டீரியரில் நமக்கு பார்த்தோன்னே ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக தெரிகிறது இந்த 7-inch டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் தான். அண்ட் அந்த மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் கூட ஸ்டியரிங்லேயே கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் இது ஒரு டில்ட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டியரிங் வீல். ஸோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டியரிங் வீலை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு டிப்பிக்கல் அனலாக் ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஓடோமீட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க மேக்னா அண்ட் மேக்னா கார்ப்பரேட் எடிஷனில். மியூசிக் சிஸ்டமில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ எஃப்எம் ஆப்ஷன், யூஎஸ்பி போட்டுக்கலாம் அண்ட் ப்ளூடூத் ஆடியோ கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று மிரர் கேஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்கள் மொபைலை மிரர் கேஸ்ட் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை அப்படியே வந்து டிஸ்பிளேக்கு கொண்டு வந்துக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கென்னோட 7-inch மியூசிக் சிஸ்டம். மேக்னா அண்ட் மேக்னா கார்ப்பரேட் எடிஷன் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஏசி யூனிட் தான் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் ஆப்ஷன் அண்ட் ஒரு 12 volt பவர் அவுட்லெட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மொபைல் ஆர் வேலட் வைக்கிறதுக்கு. மேக்னா கார்ப்பரேட் எடிஷனில் ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர் வித் ஹெப்பா ஃபில்டர் அண்ட் ஜெஸ்டர் கண்ட்ரோல் ஆப்ஷனோட ஒரு ஏர் பியூரிஃபையர் கொடுக்குறாங்க. இது கேபினில் இருக்கக்கூடிய பொல்யூட்டண்டான ஏரை அப்சார்ப் பண்ணி கேபினை எப்போவுமே பொல்யூஷன் ஃப்ரீயாக வச்சுக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க மொபைல் ஆர் வேலட் வைக்கிறதுக்கு. நல்ல ஒரு டீசென்ட்லி சைஸ்டு க்ளோ பாக்ஸ். டிரைவர் டோர் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டிங் ஆப்ஷனோட வந்துடுது. ஸோ இதுதான் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டிங். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ஸ்விட்சஸ், லாக், சென்ட்ரல் லாக்கிங் அண்ட் 4-door பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ஆக்சஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நியோஸ் கார்ப்பரேட் எடிஷனோட ரியர் டோரோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், டோரே பார்த்தீங்கன்னா ஒரு பீஜ் அண்ட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதிலே வந்து 1 liter பாட்டில் ஹோல்டர் ஆப்ஷன். ஸோ இந்த சீட்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ஃபேப்ரிக் சீட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஸ்வெட்னால எதாவது பாக்டீரியா இல்லை எதாவது ஃபங்கல் சீட்ஸில் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ். வேறு எந்த கார்லேயுமே இந்த ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் சீட்ஸ் இல்லை. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. நல்ல சீட்டோட விட்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. அதனால் 3 பேர் ரொம்ப தாராளமாக உட்காரலாம். நல்ல அண்டர் தை சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த நியோஸ் கார்ப்பரேட் எடிஷன்லேயும் ஈஸி இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் இருக்கிறதுனால உள்ள வசதியாக உட்காந்து இறங்கிக்கலாம். ஸோ நல்ல அடிக்குவேட் லெக் ரூம். அண்ட் இந்த செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட்டு பெஸ்ட் இன் செக்மெண்ட் ரியர் ஏசி வெண்ட். ஈவன் நீங்கள் இதோட காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட், அதில் கூட ரியர் ஏசி வெண்ட்ஸ் கிடையாது. இதில் ரியர் ஏசி வெண்ட்ஸ் அண்ட் ரியர் பவர் அவுட்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என் தைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீட்ஸில் ரெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நல்ல விட்த்து ஜாஸ்தியான சீட்ஸ் இது. ஸோ உட்காந்திங்கன்னா நல்ல அண்டர் தை சப்போர்ட், லாங் ட்ராவலுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு ரியர் கேபினில் ரீடிங் லேம்ப் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க நியோஸ் மேக்னா கார்ப்பரேட் எடிஷனில். ஸோ இதுதான் அந்த ரீடிங் லேம்ப் ஆப்ஷன். மேக்னா கார்ப்பரேட் எடிஷனோட கீ பற்றி பார்க்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு ரிமோட் கீ அண்ட் ஒரு ஸ்பேர் கீ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிமோட் கீயுமே பார்த்தீங்கன்னா ஜாக் நைஃப் கீ. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி அந்த நைஃப் மாதிரி நம்ம கீயை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா கீ வந்து வெளியே வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்துடுது. ஸோ இதுதான். ஸோ இதில் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாக், அன்லாக் அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் ஓப்பன் ஆகும். கார்ப்பரேட் எடிஷனில் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் ஒரு 5 speed ஸ்மார்ட் ஆட்டோ ஏஎம்டி ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. டீசலில் வந்து ஒரு 5 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் தான் மேக்னா வேரியண்ட்லேருந்து மேக்னா கார்ப்பரேட் வேரியண்ட்டுக்கு அடிஷ்னலாக வர்ற ஃபீச்சர்ஸ். நியோஸ் காரில் நம்ம பேசிக் வாரண்டியை வந்து ஒரு 3 டைப்பாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமர்ஸோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதில் ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 years or 1 lakh kilometer, செகண்ட் டைப் வந்து 4 years or 50,000 kilometer, தேர்ட் டைப் வந்து 5 years or 40,000 kilometer. இது கஸ்டமர்ஸோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களை உடனே வந்து சேரும்.